மூச்சு போயிட்டீங்க. யோ, உங்க வீட்ல உனக்கு எப்படி ஒண்ணுக்கு போட சொல்லி தெரியலையா? இல்ல, சாக்குல பிளாடர் பேஸ்ட் ஆயிடுச்சு. வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்ல. அப்ப நீ என்ன? இல்ல, பெரிய ஆம்பளைங்க யாரும் இல்ல. என்ன தெரியுதா? என்னையா அவன் இரும்பு கை மாயா மாதிரி முன்னாடி நின்று தெரியுதாங்கிறான்? இல்ல, என்ன எங்காவது பாத்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட உருவத்தை என் வாழ்நாள்ல முத இப்பதான் பாக்குறேன். அதுக்கே இவ்வளவு பெருமைப்பட்டுக்கிற? இல்ல, பெரியவங்க அத்தை இருக்காங்க, போய் பாருங்க. நீ எங்க போற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு போர் அடிக்கும் போது உன்னை பார்த்து சிரிக்கணும். வா. வணக்கம். என்னத்த அப்படியே நிக்கிறீங்க? யாரும் இங்க பதட்டமோ பயமோ பட வேண்டிய அவசியம் கிடையாது. தம்பி பெரியவ பாக்கணும்னு பிரியப்படுது. ஏதோ 4 வார்த்தை பேசணுமா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? குரல வச்சு பேசாதீங்க. தம்பி நல்ல முள்ள வந்திருக்காரு. என்ன மிரட்டுறீங்களா? அத இருங்க. அது இல்லம்மா. இல்ல சொல்லுமா மலர். மாமா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? வரேன். என்னம்மா உன் குரல் கொஞ்சம் பதட்டமா இருக்கு, என்ன? இல்ல, குமார் வந்திருக்காரு வீட்டுக்கு, உங்களை பார்க்கணுமா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? சரி, நீ போன வையே, நான் உடனடியே வரேன். குமார் எதுக்கு நான் அங்க போயிருக்கா? நான் சொல்லன்னு அவன் இங்க வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டான்னு இப்ப அங்க போய் கிறுக்கு பிடிக்க வைக்கிறானே, அவன் அடங்க மாட்டானா? நீ பயப்படாதம்மா. அச்சச்சோ. என்னங்க, யார் போன்ல? சொக்கலிங்கம் கூப்பிடுறாரு. யாரு அந்த நாதஸ்வர வாசிப்பார் அவருங்களா? ஆமா. எடுத்து பேசுங்க. வேண்டாமா, அந்த சொக்கலிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண போய் அந்த குமார் போய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டான். கொஞ்ச நாளைக்கு அவர் போன் எடுக்காம இருக்கிறது நல்லது. டிஎஸ்பிக்கு போன் பண்றேன், போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாரு. அவரு அண்ணே, நீங்க மலருக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? அட போன் பண்ணுங்க. நீங்க மாமா. ஹலோ மலரு, அந்த போன் அந்த ரவுடி போயிட்ட குடுமா. மாமா, எதுக்கு மாமா? அட நீ குடுமா, நான் பேசுறேன் அவன்கிட்ட. எதுக்கு மயிலு? நம்ம தான் போலீஸ்கிட்ட போறோமே. இல்லண்ணே, நான் பேசுறேன் அவன்கிட்ட. மலர குடுமா போன் அவன்கிட்ட. சம்பந்தம், போனை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு நடக்க அன்னிசியா இருக்கு, நீங்களே போய் கொடுத்துருங்க. சின்ன மாமா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. டேய், ஏடா இங்க வந்து நாடகம் போட்டது பத்தாதுன்னு அங்க போய் கூத்தடிச்சுக்கிட்டியாங்க? நீ அங்கே இருடா. நீ ஏடா நீ அண்ணன் தான் பேசணும். நான் கூட வரேன்டா. இப்ப பாக்கலாம் நீ என்ன பேசுறேன்னு பாக்குறேன்டா நான். ஆனா நாங்க வரத்துக்குள்ள ஏதாவது இடம் கூட பண்ண நீயே இந்த மயில நீ புதுசா தான்டா பாப்ப. நீயே இத பாரா, நீ என்ன வேணாலும் பண்ணா பரவாயில்ல. ஆனா என் அண்ணன் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ண நீயே. இரு நான் வரேன்டாங்க. அங்கே இருடா. நீ ஐயோ, புடிங்க. வராராம். எங்க அந்த பொண்ணு? வராராம். அண்ணி வாங்க அண்ணி, இதெல்லாம் ஒரு சண்டையா? ஆளுங்க பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. என்ன பேசுற வனிதா? ஆளுங்க பாக்குற மாதிரி எங்க நடக்குது? இவன் எத்தனை தண்டி ஆளு? இம்புட்டு இருந்துட்டு அதிகாரம், அதுவும் கால வச்ச கொஞ்ச நாள்லயே. அண்ணி விடுங்க அண்ணி, வாங்க அண்ணி உள்ள போவோம். அப்பா பார்த்தா சத்தம் போட போறாரு. உங்க அப்பா பார்த்தாதான் சத்தம் போட வரே தவிர அப்போ நான் செய்யப்பட்டா பரவாயில்லையா? அண்ணி இல்ல வனிதா, ரொம்ப பேசிட்டா. அது வேற ஒண்ணும் இல்ல, அத்தையவே துரத்திட்டோம். இவ எந்த மூளைக்குன்னு அக்காலும் தங்கச்சின்னு நினைக்கிறாளுங்க. அத்தை அன்னைக்கே சொன்னாங்க, மல்லிகா இவளுக்கு சீரே சரியில்லை, நிச்சயமா குடும்பத்தை பிரிச்சிருவாளுகன்னு. இதோ சொல்லி வாய் மூடல, பிரிச்சு போட்டாளுங்கல்ல.
ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? மாமா சண்டை போட்டு என்ன வெளியே துரத்தி விட்டாளுங்க. உள்ள வந்தா காலை உடைப்பேன்னு ஒவ்வொருத்தையும் சொல்றாளுங்க. யார் சொல்லுது? கிர்ரா, சரி உள்ள போங்க பேசிக்கலாம். உள்ள போங்க சொன்னல. என்ன தமம் நடந்துச்சு? இதோ இவளுக்கு தான் மாமா. இவளுக்கு நீங்க கொடுத்த இடம் ரொம்ப பெரிய இடம். அதான் எல்லாரும் மேலயும் இலக்காரம். இருக்க வீடும் நாதியும் இல்லன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா இவளுக என்னவே வீட்டு விட்டு துரத்திட்டாளுங்க. காமு இங்க வாமா. என்ன தமம் நடந்துச்சு? மாமா இன்னும் என்ன நடக்கணும்? இந்த நிக்கிறாளே இவ அடிச்சு மூஞ்சி பேப்பாளாம். ஓடுகாலி. என்ன நீ போட்டு ஓடுகள்ல சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லாம நின்ன காலியா உன் முன்னாடி லட்சணத்தை வீட்டு வரைக்கும் ஓதிட்டு போனாங்களா? வேணாண்ணே, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடாத. டேய், ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இதுக்கும் சும்மா இருந்தா மானங்கிட்ட வாழ்க்கை தான் மாமா வாழணும். பெரியவங்க பேசும்போது வாய முடிட்டு சும்மா நிக்க வேண்டியதுதானே? அடிக்க வரா அடிக்க வரலாம். என்ன சொல்ற? அக்காலும் தங்கச்சி சேர்ந்தா கொலையே பண்ணுவாளுங்க. இதோ இருக்காளே ஊரை கெடுத்தவ. ஏற்கனவே 2 குடிய கெடுத்தவளுக்கு இது என்ன புதுசா? அது சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி வேற கிடையாது. என்ன தகுதி வேணா? உன் பொண்டாட்டியோட 4 பசங்க சுத்துறாங்களே அந்த தகுதி வேணுமா? டேய், விடுங்கடா. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, நாங்க அடிச்சு நாரிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா, அதுலயும் குத்தம் இல்லடா. 2 பேரும் பொண்டாட்டிக்காக தானே ஏத்துக்கிட்டு சண்டை போடுறீங்க. ஏண்டா கூட பிறந்த பொறுப்பு கூட கண்ணில் படாம பொண்டாட்டி நினைப்பு இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா எனக்குன்னு வந்து நடுவில் ஒண்ணு பிறந்துச்சு. அது எந்த உறவும் வேணானிச்சு. இப்படியே போனா இது பெரிய கலகத்துல தான் முடிஞ்சிடும். நாங்க தனி கொடுத்தனமே போறோம். போங்க, கூட்டிட்டு போடா. போமா. மாமா நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல மாமா. எனக்கு தெரியுமா, நீ அழாத. போங்க, போங்க. சும்மா இருங்க தேவா சார். ஆடாம கொஞ்ச நேரம் அப்படி இருங்க சார். எவ்வளவு சொன்னாலும் மனசு அடங்கவே மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க இந்த மாதிரி அசால்ட்டா இருக்கீங்க? நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு போனா என்ன அர்த்தம்? மேடம் இப்ப எதுக்கு திட்டுறீங்க? விடு திவ்யா, ஏதோ ஒரு ஞாபகத்துல பண்ணிட்டான். என்னமா சொல்றீங்க? இவர் ஞாபகத்துக்கு நான் என் புருஷன் இழக்கணுமா? இவர் பாட்டு போயிட்டாரு. அவரு திண்ணற கொட்டிக்கிறாரு, கிரீஸ் எடுத்து தேய்ச்சிக்கிறாரு. பக்கத்துல தீ இருந்தா கப்புன்னு புடிச்சுக்கோல. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இவர் பண்ண காரியத்துக்கு கறி தேய்ச்சி கழுவிட சரியா போயிட சொல்றாரு. உசுறு காரியமாமா. இவர் முட்டாள்தனத்துக்கு நான் என் வாழ்க்கையை தொலைக்கணுமா? செல்வரங்கம், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லை. குடும்பஸ்தனை வேலைக்கு வச்சா சரியா பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால தான் பேச்சலரை பார்த்தோம். நீ அதுவும் போய் சொன்ன. சரி, சொன்ன வேலையை சரியா செய்யறன்னு சம்பளத்தையும் 3 மாசத்துக்கு ஒருக்க ஏத்தி கொடுத்தோம். இப்போ குடும்பம் இருக்குன்னு சொன்னதும் நீ போய் சொன்னதையும் மறந்துட்டு உன் பொண்டாட்டி இங்க தங்க வச்சோம். நீ என்னடானா என் பையனை கவனிச்சுக்க மாட்டேங்கிற. உன் பொண்டாட்டி வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரியா தான்ப்பா போற. பார்த்து நடந்துக்க. இன்னும் நம்ம என்ன மாமா பாக்குறது? இவர் ஒழுங்கா இல்லனா சங்கடம் தான். இது பாருங்க செல்வரங்கம், பாத்துக்கோங்க. இல்லனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். கவனமா வேலையை பாருங்க. வாங்க வா மகேஷ்.
வா மகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? பால் மகேஷ், அவர் எதுவும் மேல ஊத்திக்கிட்டாரு. இப்ப யாரு? அவர் தானே கஷ்டப்படுறாரு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது எப்படி மகேஷ் சந்தேகப்பட முடியுது? அண்ணா, எப்படி இந்த சூழ்நிலை உன்னை சந்தேகப்பட வைக்கலையோ அதே மாதிரி தானே நான் பார்த்த சூழ்நிலை என்ன சந்தேகப்பட வச்சது. என்னையா அவங்களும் அங்கேயே நிக்கிறாங்க? பயந்த இல்லையா, நம்ம இங்க இருக்கிறதுனால தான் இந்த பக்கம்லாம் வந்து புலங்கறதுக்கு கூச்சப்படுறாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம டீசென்ட்ல. நான் டீசென்ட். ஓ, இங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கறனால நீங்க எல்லாம் இந்த பக்கம் வந்து போக சங்கடப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வெளியே இருக்கோம். அத்தை, நாரி தொலைது, கொஞ்சம் கழுவி விடுங்க. யோ, எங்க அந்த பொண்ணு? கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்ணணும். நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? வரும், பொறுங்க. என்னையாச்சு? எத்தனை அடி? மறத்து போச்சு. ஐ, வருது 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 வருது. ஐயோ, என்ன கீரை கட்டு வாங்கின காணுமே? அங்க சரி, உள்ள போ, நான் பாத்துட்டு வந்துறேன். சரி. எங்க 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 எங்க? யாரு? ராகினி. ராகினி எப்படி எப்படி பொண்ணு எப்படி? தேவதை எப்படி தம்பி? தேவதை அந்த பொண்ணு அப்சரசா? அப்சரசா? ஏண்டா ஏண்டா அந்த பொண்ணை பார்த்தா ஒத்துக்கும் தேவதை அழகின்னு சொல்லிடு, அழகு அழகு அழகுன்னு சொல்லிடு, அழகுன்னு சொல்லிடா. டேய், ஏண்டா உலகத்துல நான் தாண்டா கருப்புன்னு நினைச்சேன். ஆனா என்னோட கருப்பை இப்பதானே பாக்குறேன், இப்பதானே பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன். வேற யாரையும் பாத்திருக்கீங்க? அது நான் சொன்ன பொண்ணு. எங்க எங்க அது எங்க அது எங்க சொல்லு. எங்க எங்க தம்பி எங்க எங்க? அங்க 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 வாங்க அங்க. அப்சரஸ் தானே தம்பி? இப்படி இருக்கிறத பார்த்தா தப்பா நினைக்க போகுது. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? டே ஜோசியா, கட்டினா இவ்வளவு தாண்டா கட்டணும். இதனால என்ன வந்தாலும் பரவாயில்லடா. நீங்க கட்டுவீங்க, ஏன் நிலைமை? ஓன் நிலைமை பத்தி எனக்கு என்னடா கவலை? எனக்கு மயில் இருக்காரு, அவரை வச்சு சுத்தி சுத்தி அடிப்பேன் பாரு. இதோ. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன வந்தது வராம மிரட்டுறீங்க? மயிலு, காலைல வந்து மன்னிப்பு கேட்டான்ல, இங்க என்ன வேலை உனக்கு? இதான் பெரிய மனுஷன் காலகா. வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். ஒன்னே மாதிரி ஆளுங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல நாங்க. அப்ப நம்ம வீட்டுல ஃபுல்லா தண்ணிய போட்டு நீ தான் என் குழந்தைவன் காலெல்லாம் விழுந்தீங்க, வாங்கிலாம் எடுத்தீங்களே. சரி சரி, உள்ளார போய் பேசுவோம். பேட்ஸ்மேன் நிக்கலாமா உட்காரலாமா? உட்காருங்க. இல்ல, இப்ப நான் மாறிட்டேன், நிக்கிறேன். நல்ல மாற்றம். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்ல. பொண்ணை கூட்டு போலான்னு வந்தேன். அட என்னங்க நீங்க எங்க வீட்டு பொண்ணை கூட்டு போலாம் வந்தேங்க? எனக்கு உங்களை மாதிரி அடிதெல்லாம் தெரியாதுங்க.
அதான் இல்லனா 4 பேர் கூட்டு வந்து அடிச்சு அந்த புள்ளைய கூட்டு போயிருப்பேன். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. பேசாம அந்த பொண்ணை அமுச்சு விட்டுருங்களேன். வாம்மா, தைரியமா வாம்மா, நாங்க இருக்கோம்ல. இவர் உன்னை கூப்பிடுறாரு, போறியா அவர் வீட்டுக்கு? நான் அவங்க வீட்டுக்குலாம் போக மாட்டேங்க. பாத்தீங்களா, உங்களை பார்க்கவே பயப்படுது. ஓ, நீங்களாம் மீசையெல்லாம் இருக்கீங்களே, அதான் உங்களெல்லாம் பார்த்து பயப்படாம இருக்கு. அப்ப என்ன பார்த்து பயப்பட பொண்ணுங்களுக்குலாம் உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருவீங்களா? அப்ப லேடிஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும். ஆச்சிக்கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். ஜோசி, ஏய், வரியா வரலையா? ஐயா, அங்க நான் போனா செத்துருவேயா. அப்ப இத்தனை வருஷமா என் வீட்டுல இருக்கும்போது ஏன் சாகல? ஒழுங்கா வந்துரு, இல்ல மூக்க நசுக்கே சாவடிச்சிருவேன். இந்த பாருங்க தம்பி, எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். ஆமா, உங்களுக்கு தான் டிஎஸ்பி எல்லாம் தெரியுமே. நான் தான் தெரியாம உள்ள வந்துட்டேனா? நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த டிஎஸ்பிக்கு போன் போட்டு சொல்லிருப்பீங்களே. என்ன சொன்னாரு? இனிமே அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்க வேணாம்னு சொன்னாரா? பாவம், அவரே ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. மேல் அதிகாரி யாரும் தெரியாது போல இருக்கு. அதான் நம்ம கிட்ட சொன்னாரு, ஒரு போன் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை வேணா அவர்கிட்ட போய் என் பேரை சொல்லி பாருங்களேன். சும்மா அதிரும்ல. ஏ ஜோசியர, உங்க பொண்ணு பரம மேட்டர்ல அங்கிட்டு கிட்டுமா அடி வாங்கி தாங்க முடியல. நான் சொன்னது உங்களை பேம பொண்ணு அனுப்பிச்சு வைங்க. ஐயா, நான் இவங்க கூட போக மாட்டேயா. இந்த பாருங்க, இந்த பொண்ணு உங்க கூட வர தயங்குது. அவங்க அப்பா அம்மா வரட்டும், அனுப்பிச்சு வைக்கிறோம். அப்ப நீங்க முன்னாடியே அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல. அவங்க எங்க இந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்கன்னு சொல்லிச்சு. ஹைதராபாத்தா? நீ இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கியா நீ? இது சொன்ன ஹைதராபாத் நம்ம அரியக்குடி பக்கத்துல இருக்கு. நான் வேணா போய் அவங்க கூட்டு வந்துடுறேன், நீங்க பொண்ணு அவங்க கூட அனுப்பி வைங்க. அப்ப நான் வரட்டுங்களா? என்ன ப்ரா? ஹலோ, என்னங்க அசிங்கமா பேசுறீங்க? யோ, பிரதர்னு சொன்னையா? பேண்ட மாத்து, நாறுது. இதுதான் உங்க 2வது பொண்ணா? கோபி சார் தங்கச்சியா? என்ன இப்ப யோசனை? பேசாம இருக்கீங்க? தம்பி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான்.